மதுராந்தகன். அத்தியாயம் 25. சோழர் படைகளின் 2ஆம் நிலை தளபதியும் சோழர் குல சுந்தரி குந்தவையாரின் கணவருமாகிய வல்லவரையர் வந்தியத்தேவர் தங்களை தேடி தங்கள் அரண்மனை நோக்கி வந்திருக்கிறார் என்பதை அறிந்ததும் உண்மையாகவே அதிர்ந்து போய் நின்றனர் பரமேஸ்வரனும் ரவிதாசனும். அத்துணை எளிதாக எவரிடத்தும் சென்றுவிடக்கூடியவர் அல்ல வந்தியத்தேவர் என்பதும், உயர்மட்ட அதிகாரிகளோடு மட்டுமே விவாதிக்கக்கூடியவர் என்பதும் சோழம் அறிந்த உண்மை. பதட்டத்தை மறைத்து கொண்டு ஓடோடி சென்று வரவேற்றனர் இருவரும். இத்தனை சிரமம் எதற்கு வல்லவரையரே? ஒரு வார்த்தை தகவல் அனுப்பியிருந்தால் கூட போதுமே, இருக்குமிடம் அறிந்து ஓடி வந்திருப்போமே என்றான் பரமேஸ்வரன். அவசியமான அரச காரியங்களுக்கு என்னை நேரடியாக போகச் சொல்லி அனுப்புவது வழக்கமாகிவிட்டது. 2 முக்கிய காரணங்கள். அதில் ஒன்று, உங்கள் இருவரையும் சந்தித்து ஒரு விஷயம் அறிவிப்பது என்ற வந்தியத்தேவரை இடைமறித்து, இன்னொரு காரியம் என்று கேட்ட பரமேஸ்வரனை புன்சிரிப்போடு பார்த்தார் வல்லவரையர். மூடன், எதை எப்படி அறிந்து கொள்வது என்று இதுவரை அறியாதவன் என்று தனக்குள்ளேயே தன் தம்பியை திட்டினான் ரவிதாசன். உத்தம சோழரின் நம்பிக்கைக்குரிய பிரம்மராயர்களான உங்களுக்கு தெரிவதில் தவறேதும் இல்லை. குடந்தையில் இருக்கும் சோழ மாதேவியார் செம்பியன் மாதேவியாரை உடனடியாக தஞ்சைக்கு வர சொல்லி தகவல் அனுப்ப மன்னர் உத்தரவு. அதை நிறைவேற்றியாயிற்று. அடுத்ததாக உங்கள் இருவரையும் இன்னும் 1 வார காலத்துக்கு தஞ்சையை விட்டு வெளியே செல்ல தடை. அதை சொல்லிவிட்டு போகத்தான் நானே வந்தேன். ஏனெனில் இதை வேறு எவராலும் உங்களிடத்தில் கூற முடியாதல்லவா கேட்டார் வந்தியத்தேவர். உண்மைதான் வந்தியத்தேவரே, வேறு எவர் கூறியிருந்தாலும் நிலை வேறு. அது இருக்கட்டும், எதற்காக எங்களுக்கு தடை என்பதை அறியலாமா கேட்டான் பரமேஸ்வரன். வேறெதற்கு? நீங்கள் இருந்தால்தான் அரசர் நினைக்கும் காரியம் எளிதாக நடக்கும் என்று எண்ணியிருக்கலாம். அதற்காகவே செம்பியன் மாதேவியாரையும் வரவழைத்திருக்கலாம். என்ன, எங்களால் ஆக வேண்டிய காரியமா? அரசர் உத்தரவிட்டாலே போதுமே, எதையும் செய்வோமே. இது அரசருக்கும் தெரியுமே. இடையில் உங்களை எதற்கு தொல்லை செய்கிறார்? ஐயத்தோடு கூடிய கேள்வியை அழகாக எழுப்பினான் ரவிதாசன். அரசரிடம் இதே கேள்வியைத்தான் நானும் கேட்டேன். சில விஷயங்களில் கேள்வி கேட்காமல் இருப்பது அறிவுடையவருக்கு அழகு என்று பதில் சொன்னார். ஒருவேளை என்னையும் உங்களையும் சந்திக்க வைக்க வேண்டும் என்பது நோக்கமோ என்னமோ என்றார் வல்லவரையர். புரிகிறது வல்லவரையரே. அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்பதாவது அறிவீரா கேட்டான் ரவிதாசன். ஏதோ ஒரு போருக்கு தயாராகிறார் போலும் பேரரசர். படைகளை தயார்படுத்த சொல்லி தளபதியாருக்கும் உத்தரவு. 2ஆம் நிலை தளபதி என்பதால் எனக்கும் சில கட்டளைகள். அநேகமாக இளவரசர் தலைமையில் இருக்கலாம். அவரை இதற்கு ஒத்துக்கொள்ள வைக்க உங்களின் இருப்பு அவசியமாகிறது போலும். இளவரசர் என்று வந்தியத்தேவர் குறிப்பிடுவது உத்தமரின் மைந்தன் மதுராந்தகனை என்பதை புரிந்து கொள்ளாமல் அருண்மொழிவர்மரை தான் குறிப்பிடுகிறார் என்று தவறாக புரிந்து கொண்ட பரமேஸ்வரன் சட்டென்று அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டான். ஆமாம் வல்லவரையரே, ஈழப்போருக்கு அருண்மொழியைத்தான் மாதண்ட நாயகராக அனுப்ப வேண்டும் என்றும் அவரை ஒப்புக்கொள்ள வைப்பது தங்களால் மட்டுமே இயலும் என்றும் நாங்கள் தான் அரசரிடமும் கூறினோம். அதனால்தான் உங்களை இங்கே எங்களிடம் அனுப்பி வைத்துள்ளார் போலும் என்றான் பரமேஸ்வரனும் பெருமையாக. ஈழப்போரா? அருண்மொழி தலைமையிலா? அங்கே அனுப்பிவிட்டு இங்கே ஏதோ செய்ய திட்டமிடுகிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது வந்தியத்தேவருக்கு. எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல், நல்லது, நீங்கள் கூறும் காரணமே சரியாக கூட உள்ளது. என்றாலும் தஞ்சையை விட்டு நீங்க உங்களுக்கு தடை என்பதை மறவாதீர்கள். இன்னொரு செய்தி, அருண்மொழிவர்மரும் தஞ்சைக்கு வந்துவிட்டார். அவர் அரசர் உத்தம சோழரை சந்திக்கும் அன்று நாம் அனைவரும் சேர்ந்துதான் அவரை போருக்கு தலைமை ஏற்க சம்மதிக்க வைக்க வேண்டி வரும். நினைவில் வையுங்கள், எப்போது வேண்டுமானாலும் அரசவையில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். நான் வருகிறேன் என்று கூறி கிளம்பினார் வந்தியத்தேவர். தங்களின் பொன்னான நேரத்தை எங்களோடு செலவிட்டமைக்கு நன்றி வல்லவரையரே என்றான் ரவிதாசன். அவ்வப்போது அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்பது என் ஆவல்தான். ஆனால் அரச காரியங்களில் முழுமூச்சாக இருக்கும் உங்களை எதற்கு தொந்தரவு செய்வானேன் என்று விலகிவிடுகிறேன், அவ்வளவுதான் என்று கூறி புறப்பட்டார் வல்லவரையர். அவர் புறப்பட்டு சென்ற பிறகு தன் தம்பியை நோக்கி கேட்டான் ரவிதாசன். நீ என்ன நினைக்கிறாய் தம்பி, வந்தியத்தேவர் இங்கு வந்து சென்றதை பற்றி? எப்படியும் அருண்மொழியை ஈழத்துக்கு அனுப்ப முடிவு செய்துவிட்டார் மன்னர் என்று தெரிகிறது அண்ணா. அதற்கும் நம்மை தஞ்சையை விட்டு நீங்காமல் இருக்க செய்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் தம்பி? என் கணிப்பு சரியெனில் நம்மில் ஒருவர் அருண்மொழியோடு ஈழம் செல்வோம் என்று நினைக்கிறேன் அண்ணா. அதுதான் உத்தமரின் எண்ணமாகவும் இருக்கும். ஆமாம், வாய்ப்புகள் அதிகம். அப்படி நேருமாயின் ஈழத்தோடு அருண்மொழியின் வரலாறும் முடிந்துவிடும் என்று எண்ணுகிறேன். சரிதானே தம்பி என்று கேட்டு சிரித்த ரவிதாசனை பார்த்து பரமேஸ்வரனும் சிரித்தான்.
நமக்கு சாதகமாகவே எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறதே. இது எப்படி அண்ணா? ஒருவேளை நல்ல நேரம் நமக்கு கூடிவிட்டதோ? இருக்கும், இருக்கட்டும், அதுவும் நல்லதுக்குத்தானே என்று கூறி பலமாக சிரிக்க ஆரம்பித்தான் ரவிதாசன். ஆனால் இருவரின் மனதின் ஒரு மூலையில் அருண்மொழி தஞ்சை வந்துவிட்டான் என்ற செய்தி உறுத்தி கொண்டே இருந்தது. இது நல்லதற்கான அறிகுறி அல்ல என்பதும் இருவருக்கும் புரிந்தது. ஆனால் இருவருமே அதனை வெளிக்காட்டாமல் போனதுதான் விதியின் விளையாட்டின் உச்சகட்ட நகர்வாகியும் போனது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 26. குமரியின் எல்லையிலிருந்து சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலை அடைந்தார் கிருஷ்ணன் ராமன். அழைத்து சென்ற வீரனோடும் அவர் உடன் வந்த 2 வீரர்களும் இருந்தனர். கோயிலின் உள்ளே சென்று காத்திருங்கள், இதோ வருகிறேன் என்று கூறி சென்ற அந்த வீரன் சிறிது நேரம் கழித்து திரும்பும்போது கூட இன்னொருவரையும் அழைத்து வந்தான். வணக்கம், என் பெயர் கருமாணிக்கம் என வந்தவர் கூற, பதிலுக்கு கிருஷ்ணன் ராமனும் வணங்கி, சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். 17 பேர் மொத்தம் இருக்கிறார்கள். குமரியின் பெருவழி தொடும் வனப்பகுதியில் கைது செய்யப்பட்டு காத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேரையும் சிறைப்பிடித்து உங்களிடம் ஒப்படைக்கும் வரை எனக்கிட்ட பணி முடிந்தது. அதன் பிறகு உங்களது கட்டளைப்படி நடக்க எனக்கு உத்தரவு என்றார் கருமாணிக்கம் பணிவாக. செயற்கரிய காரியம் செய்துவிட்ட கர்வம் ஏதுமின்றி மிகவும் பணிவாக பதில் சொன்ன கருமாணிக்கத்தை மிகவும் பிடித்து போனது கிருஷ்ணன் ராமனுக்கு. உத்தரவு என்று ஏதும் இல்லை என்னிடம். உங்களுக்காக நண்பர் என்ற முறையில் சில வேண்டுகோள்கள் வைப்பேன். அதை நிறைவேற்றி தந்தால் போதும். இப்போதைய பணி கைது செய்யப்பட்ட அனைவரையும் குமரியின் கடல்புறத்து கலன்களுக்கு மாற்றுவதுதான். அதற்கு உங்கள் உதவியும் தேவை என்றார் கிருஷ்ணன் ராமனும் அதே பணிவோடு. நல்லது, வாருங்கள், முதலில் அந்த இடம் செல்வோம் என்றார் கருமாணிக்கம். இங்கிருந்து செவ்விள நீர் காய்கள் மற்றும் தேங்காய்கள் குடந்தை வரை செல்வதாக கேள்விப்பட்டேனே, உண்மைதானா கேட்டார் கிருஷ்ணன் ராமன். ஆமாம், கடல் கடந்தும் செல்கின்றன. சேரத்து எல்லை பகுதிகளில் கிடைக்கும் செவ்விள நீர் காய்களுக்கு மதிப்பும் சிறப்பும் அதிகமாயிற்றே. அப்படியா? எப்படி அனுப்புகிறார்கள் இங்கிருந்து? அது 2-3 குலை காய்களை ஒன்றாக கட்டிவிடுவார்கள். அவற்றுக்கு இடையிடையே பசும் புற்களை இடைவெளியின்றி திணித்து விடுவார்கள். பிறகு மொத்த காய்களையும் நீண்ட கோரை புற்களால் போர்வை போல மூடி கயிறு கொண்டு கட்டிவிடுவார்கள். ஒரு கட்டில் எப்படியும் 30 காய்களாவது தேரும். 4-5 கட்டுகளாக மாட்டு வண்டிகளில் ஏற்றி கடல்புறத்துக்கோ அல்லது வேறு நகரங்களுக்கோ அனுப்பி வைத்து விடுவார்கள். வண்டிகளில் ஏற்றி அதன் மேலும் கீழும் தென்னை ஓலைகளை பரப்பி விடுவார்கள். கோடை காலம் ஆயினாலும் சிறிது கூட வெப்பம் காய்களை தாக்காது. எப்படி ஏற்றினோமோ அதே போல அப்படியே இருக்கும் கடைசி வரை என்றார் கருமாணிக்கம். அப்படி என்றால் நமக்கும் ஒரு 3 வண்டிகள் தேவைப்படுமே. இங்கிருந்தே நம்மோடு அழைத்து செல்வோமா அல்லது அங்கேயே ஏற்பாடு செய்து கொள்ளலாமா? குமரியில் நிற்கும் எனது களத்தில் ஏற்றிவிட்டால் போதும். தஞ்சை வரை கொண்டு போய் விடலாம். காய்கள் கெடாமல் இருக்க அவ்வப்போது காற்றாடவும் செய்துவிடலாம் என்றார் கிருஷ்ணன் ராமன். சட்டென்று யோசித்த கருமாணிக்கத்துக்கு அவர் கூறியதன் பொருள் என்ன என்று விளங்கியவுடன் வியந்து போனார். எத்தனை எளிதாக எவருமே கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் சிறைப்பட்ட அத்துணை பேரையும் தஞ்சைக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டியிருக்கிறார் கிருஷ்ணன் ராமன் என்று நினைக்கும் போதே அவர் பற்றிய மதிப்பு உயர்ந்தது கருமாணிக்கத்தின் மனதில். அருமை நண்பரே, அற்புதமான திட்டம் என்று கூறியவர், அப்படியே செய்துவிடுவோம் என்று கையோடு 3 சுமை இழுக்கும் மாட்டு வண்டிகளையும் தேவையான அளவு புல் மற்றும் கோரைகளையும் சேர்த்தே கொண்டு சென்றார் தங்களோடு. கட்டுவதற்கு தேவையான பலமான கயிறுகளையும் வண்டியில் ஏற்றினார். புறப்பட்டனர் அனைவரும் அங்கிருந்து. சோமனையும் மலையனூரானையும் அவனது உறவினர்களையும் கட்டி வைத்திருந்த இடத்துக்கு சென்றதும் அனைவருக்கும் முதலில் சாப்பிட சிறிது புட்டும் பாலும் கொடுக்கப்பட்டன. ஏற்கனவே பசியிலும் தளர்ச்சியிலும் இருந்த அவர்கள் கொடுத்த வேகத்திலேயே உண்டு முடித்தனர். சிறிது நேரம்தான் ஆயிற்று. அத்துணை பேரும் மயங்கி விழுந்தனர். என்னவாயிற்று இவர்களுக்கு? பதறிப்போனார்கள் குமரியின் உபதளபதிகள் இருவரும். ஒன்றுமில்லை, சிறிது மயக்கம்தான். நாம் களத்தில் இவர்களை ஏற்றும் வரை அமைதியாக ஒத்துழைக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் சிறிதளவு மயக்கும் பொடியை பாலில் கலந்து கொடுக்க சொன்னேன் என்றார் கிருஷ்ணன் ராமன். அதை கேட்டு சிரித்தார் கருமாணிக்கம். 2 பேர்களாக கை கால்களை கட்டி வாயிலும் துணி அடைத்து மூட்டை போல கட்டினர். பின்பு கோரை பொருட்களை போர்வை போல அவர்களின் மீது சுற்றி கிடைத்த இடைவெளிகளில் எல்லாம் பசும் பொருட்களை கொத்து கொத்தாக சொருகினர். வண்டியின் கீழ்ப்பகுதியில் தென்னை ஓலைகளை இட்டு மூட்டை போல கட்டி வைத்தவர்களை அதில் ஏற்றி மேலே மறுபடியும் தென்னை ஓலைகளையே பரப்பினர். கொண்டு வந்த பலமான கயிறுகள் மூலம் வண்டியோடு சேர்த்து கட்டினர். பார்க்கும் எவருக்கும் துளி கூட ஐயம் வராதவாறு
தென்னங்காய்கள் ஏற்றி கொண்டு செல்லும் வண்டிகளாகவே தோன்றியது. முதல் வண்டியில் வண்டியொட்டியோடு சேர்ந்து தான் வந்து விடுவதாக கருமாணிக்கம் கூறியதன் பொருளை உணர்ந்து அவரிடமிருந்து விடைபெற்றார் கிருஷ்ணன்ராமன். கடல் புறத்தில் சரக்குகள் ஏற்றும் இடத்தில் காத்திருப்பதாக சொன்னார். பழுவேட்டரையரின் லட்சணை இட்ட சில ஓலைகளை கருமாணிக்கத்திடம் அளித்தார் கிருஷ்ணன்ராமன். வண்டிகள் மெல்ல நகர ஆரம்பித்தன. குமரிக்குள் நுழைந்தன. ஆங்காங்கே தடுத்து சோதனை செய்ய வந்த காவலர்களிடம் தாம் எவர் என்பதை வெளிப்படுத்தி கூடவே பழுவேட்டரையரின் லட்சணை தாங்கிய ஓலையை காட்ட எங்கும் தடையின்றி விரைவில் கடந்தன வண்டிகள். கடல் புறத்தினையும் அடைந்தன. சோழத்தின் முதன்மை படைத்தளபதியான பழுவேட்டரையருக்காக செவ்விளநீர் காய்கள் கொண்டு செல்லப்படுவதால் சற்று பெரிய வணிக களம் ஒன்று வேண்டும் என்று கேட்டு ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் கிருஷ்ணன்ராமன். இரவின் முதல் ஜாமத்தில் மாட்டு வண்டிகளில் இருந்த மூட்டைகள் களத்துக்கு மாற்றப்பட்டன. வேறு எவரையும் தொடவிடாது விஷயம் அறிந்த குமரியின் உபதளபதியோடு வந்த வீரர்களே சிறை பிடிக்கப்பட்டவர்களை மூட்டையோடு தூக்கி களத்தில் ஏற்றினர். மொத்தம் 10 மூட்டைகள் தானே ஏற்றியது, இதென்ன 20 மூட்டைகள் ஏற்றப்படுகின்றன என ஐயத்தோடு பார்த்த கிருஷ்ணன்ராமனை நோக்கிய குமரியின் உபதளபதி அவர் அருகில் வந்து, சோழத்தின் தளபதியாருக்கு எனது அன்பளிப்பாக அளித்துவிடுங்கள். இங்கு எப்போது வந்தாலும் செவிள நீர் வேண்டும் என்று அவர் விரும்பி சாப்பிடுவார் என்றான் அன்போடு. நல்லது, நிச்சயம் உங்களின் அன்பை அவருக்கு தெரிவிக்கிறேன் என்றார் கிருஷ்ணன்ராமன். எனக்கு என்ன உத்தரவு நண்பரே கேட்டார் கருமாணிக்கம். அட, நீர் வாரும் ஐயா, எம்மோடு நிறைய பேச வேண்டியுள்ளது என்றார் கிருஷ்ணன்ராமன் சிரித்தவாறே. சோமன் மலையனூரான் மற்றும் அவனோடு சதியில் ஈடுபட்டவர்களோடும் 20 வீரர்களோடும் கருமாணிக்கம் மற்றும் கிருஷ்ணன்ராமனையும் சுமந்து கொண்டு புகார் நோக்கி நகரலாயிற்று அந்த வணிக களம். இரவின் 2ஆம் ஜாமத்தில் மூட்டைகள் அவிழ்க்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டனர் அவர்கள். குளிர்ந்த கடல் காற்று முகத்தில் அறைய மயக்கம் தெளிந்து எழுந்த அனைவரும் மிரண்டு போயினர். முற்றிலுமாக கட்டப்பட்டிருக்கும் தங்களின் நிலை கண்டு தமக்குள்ளேயே புகைந்தனர். அவர்கள் எதிரில் வந்து நின்றார் கிருஷ்ணன்ராமன். எதிரிக்கும் வாழ்வழிக்கும் சோழத்திற்கு துரோகியானவர்களே, உங்களின் நிலை கண்டு மனம் சிறிது கூட வருந்தவில்லை. என்ன துரோகம் இழைத்தீர்கள் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். நானும் ஒரு அந்தணன். எனவே தப்பிக்க நினைத்தாலோ தாக்க முற்பட்டாலோ நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று கனவிலும் நினைக்க வேண்டாம். இதுவரை நான் காயப்படுத்தியிருக்கிறேனே தவிர எவரையும் கொன்றதில்லை. என் கையில் இருப்பது பழுவேட்டரையர் அளித்த வாள். ரத்தம் கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறது. அதன் தாகத்தை உங்களின் குருதி கொண்டு தனித்து விடாதீர்கள். உணவு உண்ணவும் இயற்கை உபாதைகளை கழிக்கவும் மட்டுமே உங்கள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். 2 நாள்தான். அதுவரை சொல்வதற்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருப்போர் மட்டும் உயிரோடு கரை இறங்குவீர். ஏனெனில் எத்துணை பேரை பிடித்தோம், எத்துணை பேரை களத்தில் ஏற்றினோம் என்பது நாங்கள் மட்டுமே அறிந்த கணக்கு. உங்களை ஒப்படைக்கும் போது மிச்சம் எத்தனை பேர் உள்ளீரோ அதுதான் கணக்கு. எனவே உங்கள் உயிர் உங்களது செயல்களில் மூலமே காப்பாற்றப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். அதையும் தாண்டி உங்கள் அனைவரையுமே கொன்று போட்டால் கூட எங்களுக்கு பாராட்டுக்கள் தான் குவியுமே தவிர பழி வராது என்பதும் உங்களுக்கு தெரியும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று எச்சரித்த கிருஷ்ணன்ராமனை ஆமோதித்து தலையசைத்தார் கருமாணிக்கம். களம் விரைய ஆரம்பித்தது. அவ்வப்போது உணவும் குடிக்க நீரும் மட்டுமே கொடுக்கப்பட்டது. 2 நாட்கள் பிரயாணம் முடிந்து களமானது புகாருக்கு வந்தடைந்தது. இங்கிருந்து தஞ்சை வரை இவர்களை எப்படி அழைத்து செல்வது யோசித்தார் கருமாணிக்கம். ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் இந்நேரம் தளபதியாரால். நாம் வரும் முன்பே தகவல் அனுப்பிவிட்டேன் ஒரு வீரன் மூலம். அவன் நேற்றிரவே தஞ்சை அடைந்திருப்பான். இல்லாவிட்டாலும் கவலை இல்லை, கடலிலேயே இன்னும் 2 நாட்கள் மிதக்கலாம் என்றார் கிருஷ்ணன்ராமன் சிரித்துக்கொண்டே. உங்களோடு இருப்பதில் 2 நாள் என்ன, 2 திங்களாயினும் எனக்கு மகிழ்ச்சிதான் என்றார் கருமாணிக்கம். களம் கரை ஒதுங்கியதும் கிருஷ்ணன்ராமனை வரவேற்க தகுந்த ஏற்பாட்டுடன் காத்திருந்தனர் தளபதியாரின் நம்பிக்கைக்குரிய வீரர்கள் 5. என்ன ஏற்பாடு செய்துள்ளீர்கள்? இவர்களை யாருக்கும் தெரியாமல் எப்படி அழைத்து செல்ல ரகசியமாக கேட்டார் கிருஷ்ணன்ராமன். அதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி தாங்கள் கூறுவதை அப்படியே நிறைவேற்ற எங்களை அனுப்பியுள்ளார் தளபதியார் என்றான் வந்த வீரர்களில் ஒருவன். நல்லது, கலன்களில் இருந்து வரும் வணிக சரக்குகள் குடந்தைக்கோ தஞ்சைக்கோ எப்படி எடுத்து செல்வார்கள்? அது வரும் சரக்கின் தன்மையை பொறுத்தது. பஞ்சு பொதிகளை துணி மூட்டிகளை எப்படி எடுத்து செல்வீர்கள்? அதற்கென்று பிரத்யேகமாக 4 புறமும் முழுவதுமாக மூடப்பட்ட வலிமையான காளைகள் பூட்டப்பட்ட வண்டிகள் உண்டு என்றான் வீரன். சரி, அப்படி என்றால் அது போலவே ஒரு 3 வண்டிகளை கொண்டு வாருங்கள். வரும்போதே 3/4 வண்டி நிறையும் அளவிற்கு பஞ்சு பொதிகளை துணி மூட்டைகளை நிரப்பி எடுத்து வாருங்கள். பார்ப்பவருக்கு இக்களத்தில் இருந்து ஏற்றப்பட்டவையாகவே அது தெரிய வேண்டும் என்றார் கிருஷ்ணன்ராமன். சரி, கொண்டு வருகிறேன் என அவ்வீரர்கள் நகர்ந்த பிறகு
களத்தினுள் இருந்த துரோகிகளுக்கு பாலோடு மயக்கத்தூளும் கலந்து கொடுத்து மயக்க வைக்கப்பட்டனர். ஏற்கனவே உடலளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போயிருந்த அவர்களால் எதிர்த்து எதுவுமே செய்ய இயலாத நிலை. ஆனால் சோமனுக்கு மட்டும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. எப்படியும் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்று. விதி அவர்களையும் சேர்த்துத்தான் இந்த வலையில் வீழ்த்தி இருக்கிறது என்பதை அவன் அறியாது போனான். மறுபடியும் இரண்டிரண்டு பேராக கயிற்றால் கட்டப்பட்டு துணி மூட்டைகளின் ஊடே அடைக்கப்பட்டனர். எட்ட முடியா கடைசி மூலையில் கட்டப்பட்டவர்களை கீழே போட்டு அவர்கள் மேல் பஞ்சு பொதியை அடுக்கி எதிர்பகுதியில் துணி மூட்டைகளை நிரப்பிவிட்டனர். வண்டியின் பின்புறம் ஒரு வழி காற்றுக்காக திறக்கப்பட்டு முதல் வண்டியில் பின்புறம் கிருஷ்ணன்ராமனும் அடுத்த வண்டியின் பின்புறம் பழுவேட்டரையர் அனுப்பிய வீரர்களில் இருவரும் கடைசி வண்டியின் பின்புறம் கருமாணிக்கனாரும் காவலுக்கு அமர்ந்து கொள்ள தடையின்றி பயணத்தை தொடர்ந்தனர். வண்டியின் முன்புறம் 5 சோழ வீரர்கள், பின்புறம் 5 சோழ வீரர்கள் பாதுகாப்புக்காக தமது புறவியிலேயே தொடர்ந்து வர தலைநகர் தஞ்சைக்கு அரச குடும்பத்தினருக்காக பொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகளின் வரிசையில் இவைகளையும் கலந்து தஞ்சை கோட்டை வாயிலை சென்று அடைய வைத்தனர். கோட்டையின் வாயிலில் இதற்காகவே காத்திருந்த சிறிய பழுவேட்டரையர் இந்த 3 வண்டிகளை மட்டும் சோதனை என்ற பெயரில் தனியே பிரித்து மற்றொரு வழியாக கொண்டு சென்று கோட்டையின் பின்புறம் பலத்த காவலோடும் எவரும் நுழையா வண்ணமும் அமைக்கப்பட்டிருக்கும் சிறை பகுதிகளுக்கு கொண்டு சென்று விட்டார். ஒளி புக கூட வழியில்லாத ஒரு இருட்டு அறையில் சோழத்தின் ஒளியாக திகழ்ந்த ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகளும் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களும் தூக்கி வீசப்பட்டனர். வேலை முடிந்து விட்டதாக பழுவேட்டரையருக்கும் அருண்மொழிவர்மருக்கும் தகவல் அனுப்பிவிட்டு கிருஷ்ணன்ராமனும் கருமாணிக்கமும் வெளியே வந்த அதே நேரம் சோழ மாதேவியார் செம்பியன் மாதேவியார் தஞ்சை நகருக்குள் பிரவேசிக்கிறார் என்ற செய்தி உத்தம சோழரை எட்டியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.